வணக்கத்துக்குரிய ஆன்மீக பெரியோர்களுக்கும் மிரசுதாரர்களுக்கும் கட்டளைதாரர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 16 வருஷத்துக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் மகேந்திரன் தலைமையில் சிறப்பாக திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வருட காலமாக திருப்பணியுடைய வேலைகளை 33 கட்டளைதார்கள் சிறப்பாக அவங்கவுங்கள் சக்திக்கு ஏற்றாறு போல் செய்து கொண்டு வருகிறார்கள். அன்னதானத்திற்கு ஒரு 60,000 பேர் சாப்பாடு கேள்விக்குள்ளும் பழைய பஸ் ஸ்டாண்டிலையும் அமர வைத்து அவங்களுக்கு நல்லபடியாக பரிமாறம் செய்வதற்கு முன்னாள் மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யாகசாலை பூஜை 51 குண்டத்தோடு 100 சாமியார்கள் வந்து சிறப்பாக பணி செய்கின்றார்கள். இப்படிலாம் இந்த திட்டங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக பொதுமக்களுடைய ஆர்வத்தோடு சிறப்பாக நாங்கள் அம்மாவுக்காக காவல் தெய்வம் பவானியில் செல்லியம்மன் மாரியம்மனுடைய அருள் பெற்று சிறப்பாக எந்த குறைபாடுகள் இல்லாமல் எல்லோருடைய கருத்தை கேட்டும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டு வருவதற்கு ஊர் பொதுமக்களும் அம்மாவுடைய ஆணைப்படி எங்களுக்கு நல்லாசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை பேச வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வருக வருக. வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி நம்ம செல்லியாண்டியம்மன் கோயில் கும்பாபிஷேகங்க. செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் அனைவரும் வந்து கலந்துக்கணும். அம்மனுடைய நல்லாசி தரணும்னு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு பவானியின் காவல் தெய்வமாக விளங்கும் அன்னை அருள்மிகு செல்லியாண்டியம்மன் அண்ட் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து பக்தர்களையும் வருக வருக என வரவேற்கும் ஸ்ரீ ஐயப்பா பழக்கடை மருது அந்த சிக்கல். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் அருள்மிகு செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் குடமிளக்கு நன்னீராட்டு விழா 8/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அது சமயம் நம் பக்கத்தில் இருக்கும் ஊர்கள் மக்கள் அனைவரும் பக்த கோடிகள் அனைவரும் அம்மனின் அருளுக்கு பாத்திரமாக அன்புடன் அழைக்கிறோம். மிக சக்தியுள்ள செல்லியாண்டியம்மனுக்கு உங்களால் முயன்ற நிதி உதவி, பொருள் உதவி, பால், தயிர் எது வேணாலும் உங்களால் கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்து கும்பாபிஷேகத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் நகரமன்ற சார்பாகவும் கோயில் சார்பாகவும் வருக வருக அன்புடன் அழைக்கிறோம். வருகிற 8/12/2024 அன்று பவானியில திரு செல்லியாண்டம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் பக்த கோடி அனைவரும் வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பவானியின் காவல் தெய்வமான செல்லியாண்டியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். பவானி பள்ளி மைதானத்தில் விளையாடும் நண்பர்கள் சார்பாக வணக்கம். வருகின்ற செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பவானி நகரத்தில் அமைந்திருக்கும் செல்லியம்மன் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 5/12/2024 அன்று தீர்த்த குடம் எடுப்புதல், 8/12/2024 மகா கும்பாபிஷேக விழாவை காண இந்த சுற்று வட்டார மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இந்த அம்மனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பவானி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். செல்லியாண்டியம்மன் மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் வரவேற்கிறோம். பவானி செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என இருவரும் கூப்பி வரவேற்கிறோம். சங்கமேஸ்வரர் அரசாலும் இந்த மண்ணிலே காவல் தெய்வமாக நின்று அனைவரையும் காக்கும் ஸ்ரீ செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவுக்கு வருகை தரும் அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வருக, இறையருள் பெருக, நலம் பட பெருக. செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் பக்தர்களும் வர வேண்டும் என்று வரவேற்கிறேன். தங்கமணி பூக்கடை வரவேற்கிறேன். பவானி மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் திருக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருகிற அனைத்து பக்தர்களையும் வருக வருக. பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அருள்மிகு செல்லியாண்டியம்மன் மாரியம்மன் திருக்குட நன்னீராட்டு அதாவது கும்பாபிஷேக விழாவிற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பவானி செல்லியாண்டியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருகை தரும் பக்தர்களுடைய வருகை